டேய் அந்த ஸ்கிரிப்டை கூட இந்த ஸ்கிரிப்டும் கிடையாது, இந்த ஸ்கிரிப்டும் கிடையாது. எங்கடா ஸ்கிரிப்டு வந்தா இருக்கா? 2 hours later. மார்க்கெட்டில் எத்தனையோ க்ளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் கொடுக்குறவங்க இருக்காங்க. பட் ஏன் இந்த கம்பெனி மட்டும் 1 TB ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் லைஃப் டைமுக்கு ஆஃபர் பண்ணணும்? யாராச்சும் இதை யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ரீசன் என்ன? தென் இதை யூஸ் பண்ணுறதால நமக்கு சேஃபா இல்லை அன்சேஃபா? இதால் நம்ம டேட்டாஸ் காணாமல் போகுமா காணாமல் போகாதா, இல்லை வேறு யாருக்காச்சும் அந்த டேட்டாஸ் விற்கப்படுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் பாலா சரவணன், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாட்ஸ் திஸ். Dubox இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் பிளாட்ஃபார்ம் தான் என்ன பண்ணுறாங்கன்னா 1 TB உங்களுக்கு கொடுக்குறாங்க, அதுவும் லைஃப் டைமுக்கு. ஃபஸ்ட்டு எனக்கு இது பார்த்த உடனே ஷாக்கிங் ஆயிடுச்சு, என்னன்னா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் கம்பெனி 1 TB கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. பட் இது பின்னாடி இருக்கிற அந்த ரீசன்ஸ் வந்து கேட்டோடனே ஷாக்கிங் ஆயிடுச்சு. தென் இதில் மெயினாக சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி பற்றி நான் லாஸ்ட்டில் பேசுகிறேன். எல்லா வீடியோவில் எதாவது சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் சில க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து செக்யூரிட்டி எல்லாம் நல்லாயிருக்கு, இந்த மாதிரி க்ளவுட் ஸ்டோரேஜஸில் வந்து செக்யூரிட்டி ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். 1 TB வந்து அவங்க ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க அந்த ரீசன்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த டியூபாக்ஸ் ஓன் பண்ணுறது வேறு யாரும் கிடையாது, பைடு ப்ரௌசர் தான். பைடு க்ளவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பைடு அப்படிங்கிறது ஒரு சைனா கம்பெனி. இந்த டியூபாக்ஸ் அப்படிங்கிற ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜை நம்ம இந்தியாவில் December 2, 2020 அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போ யாருக்குமே தெரியாது இது ஒரு பைடுவோட கம்பெனின்ட்டு. பட் போக போக நிறைய பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களோட டேட்டாஸை தொலைச்சதுக்கப்புறம் இந்த டேட்டாஸ் எங்கே போகுது, யார்கிட்ட போகுது அப்படின்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சதில் இது பைடுவோட கம்பெனி அப்படின்னு சொன்னாங்க. பட் பைடு ஓன் பண்ணுறது இன்னொரு கம்பெனி தான். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு கம்பெனி இருக்கும், அது கீழே ஒரு சப் கம்பெனி, அது கீழே இன்னொரு சப் கம்பெனி. ஸோ 3 விதமான கம்பெனிஸ் இதில் இன்வால்வ் ஆகுது. இந்த பைடு அண்ட் டியூபாக்ஸ் இந்த ரெண்டையும் ஓன் பண்ணுறது யார் அப்படின்னா பாப்பின். இந்த கம்பெனி தான் இந்த 2 பேரையும் ஓன் பண்ணுறாங்க. இவங்கள ஒரு சைனீஸ் கம்பெனி. சரிப்பா, நான் இந்த டியூபாக்ஸ் தான் சைன் இன் பண்ணுறேன், எனக்கும் பாப்பின்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்பீங்க. இங்கே மெயின் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டோர் பண்ணுற அத்தனை டேட்டாஸுமே இந்த பாப்பின் சர்வர்ஸ்க்கு தான் போகுது. அதாவது இந்த பாப்பினோட சர்வர்ஸ் மெயினாக எங்கே இருக்குது அப்படின்னா சைனாவில் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சர்வர்ஸ் எதுவுமே இந்தியாவில் கிடையாது, எல்லா சர்வர்ஸுமே ஹாங்காங் அண்ட் சைனாவில் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இந்த டியூபாக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஒரு க்ரௌட் ஃபண்டிங் பிளாட்ஃபார்ம் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. எப்படி டிக்டாக் அண்ட் பப்ஜி பேன் ஆச்சோ, இதில் வந்து நம்ம சைனாக்கு ஏகப்பட்ட ரெவன்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். பட் அது எல்லாமே இப்போ கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டியூபாக்ஸ் இப்போ ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட ரெவன்யூக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம டேட்டாஸ் அங்கே ஸ்டோர் பண்ணுவோம், பட் அந்த டேட்டாஸ் வந்து சேஃப்டியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது. இது கூகுள், OneDrive, மீடியாஃபயர் இவங்களெல்லாம் நம்ம டேட்டாஸை நம்பி கொடுக்கலாம், பிகாஸ் அவங்களோட செக்யூரிட்டி அப்படி இருக்கும். பட் இந்த டியூபாக்ஸில் சுத்தமாக செக்யூரிட்டி அப்படிங்கிறதே கிடையாது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவிலேருந்து ஒருத்தவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட டேட்டாஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காரு. பட் அதே டேட்டாஸ் வந்து இன்னொரு இடத்துல விற்கப்பட்டு அந்த டேட்டாஸை மறுபடியும் அவர் வாங்கி பார்க்கும்போது அது அவரோட டேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. இந்த டேட்டாஸ்லாம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா டார்க் வெப்பில் உங்களுக்கு கிடைக்கும். மெயின் திங் என்ன அப்படின்னா, டார்க் வெப்பை யாரும் அக்சஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் நீங்கள் ஒன்ஸ் ஆக்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே போனவங்க தென் வெளியே வர முடியாது. அந்தளவுக்கு அந்த டார்க் வெப் வந்து ஒரு பயங்கர மோசமான ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அதை யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. தென் ஒரு இன்னொரு மார்க்கெட்லேருந்து அந்த டேட்டாஸை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது அது அவரோட டேட்டாஸாக இருந்திருக்கு. அதான் அங்கே அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்காக இருந்துச்சு. என்னடா இது, நானே என்னோட டேட்டாஸை வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த டியூபாக்ஸ் அப்படிங்கிறது வந்து டேட்டாஸ் எல்லாம் வெளியே யாரோ கொடுத்துருந்தாங்க. ஸோ அவர் வந்து அஃபிஷியலாக ஒரு கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவங்களோட வெப்சைட்டில் ப்ரைவசி நம்பர் அண்டு சர்வீஸ் நம்பர் அண்ட் செக்யூரிட்டி நம்பர் அண்ட் டெவலப்பர் டீம் நம்பர் இது எதுவுமே இதில் இல்லை. மெயினாக நோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட கிராமட்டிக்கல் மிஸ்டேக் ஆல்சோ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸை நான் இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஏன்னா நான் வெப்சைட் ப்ரௌஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கூட டேட்டாவுக்கு அவங்க எதை போட்டுருங்க டேட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது போக வந்து ஆல்ஃபா நியூமரிக்கலுக்கு அஃபா நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட கரெக்ஷன்ஸ் வந்து அந்த வெப்சைட்லேயே இருந்துச்சு. தென் எல்லா க்ளவுட் ஸ்டோரேஜஸுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சர்வீஸ் அக்ரிமெண்ட் அந்த ப்ரைவசி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சைன் பண்ணணும். அது டிக் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அவங்களோட சர்வீஸஸை யூஸ் பண்ண முடியும். பட் இந்த டியூபாக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரைவசி அக்ரிமெண்ட்டோ இல்லை சர்வீஸ் அக்ரிமெண்ட்டோ எதுவுமே இல்லை. நம்ம பாட்டுக்கு சைன்இன் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். பட் இதே மாதிரி தான் நம்ம டேட்டாஸ் அங்கே வெளியே போய்கிட்டே இருக்குது. நம்மளோட டேட்டாஸ் வந்து எந்த அளவுக்கு இப்போ ப்ரைவசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கும் தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்க வெளியே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த டியூபாக்ஸ் சைனாவில் என்ன பேரில் இருக்குது அப்படின்னா பைடு க்ளவுட் அப்படின்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட்டு நேமை மட்டும் மாற்றிட்டு இந்தியாவில் வந்து டியூபாக்ஸ் ஒன்று இருக்குது, இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க இடத்துல பிராண்டிங் பண்ணுறாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஈவன் யூடியூப்லேயே கூட ஆட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நானும் இப்போ யோசித்தேன், என்ன அப்படின்னா 1 TBக்கு எதுக்கு இவங்க ஃப்ரீயாக கொடுக்கணும், இது ஏதாவது பின் விளைவுகள் இருக்கா இல்லை பின் சிக்கல்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எனக்கும் ஷாக் ஆச்சு, இந்த மாதிரி டேட்டாஸ்லாம் காணாமல் போகுது அப்படின்ட்டு. ஸோ என்னோட ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த டியூபாக்ஸை யூஸ் பண்ணாதீங்க.
அதுக்கு பதிலாக டிகோன்னு ஒன்று இருக்குது, பட் அது 100 GB தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுவே யூஸ் பண்ணுங்கள், பிகாஸ் அது சேஃப்டியாக ஆல்சோ இருக்குது. இல்லை எனக்கு இந்த டிகோ பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் அந்த இன்னொரு பிளாட்ஃபார்ம் வந்து நான் ஒன்று வச்சுருக்கேன். அது ஒரு மைக்ரோசாஃப்ட் பிளாட்ஃபார்ம் தான், OneDriveலேருந்து வரும். அதில் என்ன மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது, தென் நான் ஒரு பிளான் சூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பிளான் உங்களுக்கு சூட் ஆகாதா அதையும் நான் ஒரு தனியாக வீடியோவில் ஒன்று போடுறேன். தென் மெயினாக இந்த டியூபாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பெய்ட் பிளான்ஸ் ஆல்சோ இருக்காது, ஜஸ்ட் உங்களுக்கு 1 TB கொடுக்குறோம் அப்படின்னு மட்டும் போட்டிருப்பாங்க. இதில் மெயினாக என்ன பண்ணால் நீங்கள் லாகின் பண்ணுற அந்த IP அட்ரஸ், தென் உங்கள் பாஸ்வேர்டு அண்ட் ஜிமெயில் எல்லாமே தனியாக ஒரு சர்வருக்கு சேவ் ஆகுது. இதனால் சில யூசர்ஸ்க்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஐபியை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஆல்சோ இதில் வந்திருக்கு. இப்போ உங்கள் சாய்ஸ், அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு யாராவது இந்த 1 TB க்ளவுட் ஸ்டோரேஜ் ஃப்ரீயாக கொடுக்குறோம், இதில் சேஃப்டி இல்லை, எதுவுமே இல்லை, உங்களோட டேட்டாஸ் வந்து காண போனால் நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை எனக்கு இந்த இதை பேக்கப் எடுத்து அங்கே அப்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? இதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தென் இந்த டியூபாக்ஸ் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா மெயினாக இந்த பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸை அனுப்புகிறவங்கலாம் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய ப்ரோக்ராம்ஸ் மீன்ஸ் லைக் MATLAB, SolidWorks இந்த மாதிரி நான் சொல்ல வரேன். பிகாஸ் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபைல் சைஸுமே கிட்டத்தட்ட 20 GB 30 GB இருக்கும். தென் நீங்கள் Cyberpunk கேம் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இதில் அனுப்பலாம். ஏன்னா இந்த Cyberpunk வந்து சைனாவில் ஆல்சோ ரிலீஸ் ஆகிருக்கும், அதனால் நமக்கு ப்ரைவசி பிரச்சனை அவ்வளோ வராது. தென் மெயினாக வந்து உங்கள் பர்சனல் ஃபைல்ஸை வந்து இந்த டியூபாக்ஸில் ஸ்டோர் பண்ணாதீங்க. ஆல்சோ மெயினாக உங்களோட கார்டு டீட்டெயில்ஸையும் இதை ஸ்டோர் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதில் வந்து காண போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் டோன்ட் யூஸ் டியூபாக்ஸ். இப்போது நம்ம கவர்மெண்ட் வந்து இந்த டிக்டாக் அண்ட் PUBG பேன் பண்ணதால் நம்ம சைனா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்து நம்ம டேட்டாஸ்லாம் திருட பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் உஷாராக இருங்க. இல்லைப்பா எனக்கு அதெல்லாம் முக்கியம் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அது உங்கள் இஷ்டம் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தென் க்ளவுட் ஸ்டோரேஜ் பற்றி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நான் க்ளவுட் ஸ்டோரேஜுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதனால் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சைனிங் ஆஃப் பாலா சரவணன். பை பை.